மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தினாலே தெய்வீக சுகம். நம்முடைய வாழ்க்கையில பல நாள்பட்ட சரீர பலவீனங்கள் இருக்கலாம். மனிதனாய் பிறந்தால் எந்த நேரத்துல எது எப்படி வரும் யாராலும் சொல்ல முடியாது. அது நேற்று வந்த பிரச்சனையோ, இல்லை போன வருஷம் வந்த பிரச்சனையோ, இல்லை 10 வருஷத்துக்கு முன்ன வந்த பிரச்சனையோ, எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் மனதளவில் சரி, சரீர அளவிலும் சரி, நாள்பட்ட பலவீனமாக இருக்கலாம். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வீக சுகம் கொடுக்க உங்கள் விசுவாசத்தை அவர் கரத்துல, அவருடைய பாதத்துல கொண்டு போய் தேவனின் வார்த்தையை விசுவாசிக்கும்படி அர்ப்பணிக்க இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளுக்கு இன்றைக்கு பல வருட கணக்குல சரீரத்துல அந்த உதிர ஊறல் இருந்தது. 20வது வசனம் சொல்லி இருக்கிறது, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்று. அந்த 12 வருஷமாய் அவ்வளோ பாடுகள் அவள் சரீரத்தில் இருந்தது. எவ்வளோ வேதனை, எவ்வளோ அதுக்கு செலவு செய்து சுகமாகணும்னு நினைச்சா, ஆனா சுகம் கிடைக்கல. அவர் வஸ்திரத்தின் தொட்டாலாகிலும் சொஸ்தமாவேன் என்று உள்ளத்துல எண்ணிக்கொண்டு அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அது விசுவாசத்தினுடைய செயல். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில விசுவாசத்துல ஒரு படி முன்னெடுத்து வைங்க. விசுவாசத்துல தேவனுக்கான காரியங்களை முன்னெடுத்து செய்யுங்க. தேவனின் வார்த்தையை முழுவதுமாய் நம்பி அவர் கையில ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில பேர்பட்ட பாடுகள் இருந்தாலும் தெய்வீக சுகம் கொடுக்க இயேசு போதுமானவர். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நாளில இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, கோடி ஸ்தோத்திரப்பா. உங்க தெய்வீக சுகம், உங்க தெய்வீக மகிமை ஆண்டவரே, பேர்பட்ட பாடுகளோடு பிரச்சனைகளோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க மகிமை கூட இருந்து ஆளுகை செய்யும். உம்முடைய பிரசன்னத்தினாலே சுகம் தாரும், விடுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.